சூப்பர் சிங்கர் இன்னைக்கு எபிசோட்ல ஜான் ஃபைனலிஸ்டா இருந்தாலும் இது ஜட்ஜஸ்க்கு ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ ஜட்ஜஸ் செலக்ட் பண்ண லிஸ்ட்ல ஜான் இல்லவே இல்லை. ஸ்ரீநிதி பிரகாஷ் அண்ட் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அண்ட் வைஷ்ணவி இவங்க 3 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. அண்ட் சொல்லும் போதே ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல இவங்க 3 பேர் தான் மற்றவங்கள கம்பேர் பண்றப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பாடினது. ஸோ அதனால இவங்க 3 பேருமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இவங்கள இருந்து யார் பெஸ்டா பண்ணதுன்னா வைஷ்ணவி. ஸோ அதனால அவங்க செகண்ட் ஃபைனலிஸ்ட்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வைஷ்ணவி செகண்டா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஃபைனலிஸ்ட் இவங்க 2 பேத்துக்குள்ள யாராவது ஒருத்தரா தான் இருந்திருக்கும். தேவா சார் அவர் உள்ள வந்து ஜட்ஜஸ் எல்லா பேத்துக்குமே ஷாக் கொடுத்து ட்விஸ்ட் அடிச்சு ஜான் தேர்ட் ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாரு. ஸோ ஜட்ஜஸால் எதுவுமே அங்கே பேச முடியல. அது எப்படி நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாத ஒரு பர்சனை தேர்ட் ஃபைனலிஸ்ட் ஆக்க முடியும்ன்ற கேள்விக்குறி பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்குள்ளேயே வந்திருக்கும். அந்த தயக்கமும் இருந்திருக்கும். பட் தேவானால பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவுமே பேச முடியாமல் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அது ஜட்ஜஸ் எல்லா பேத்துக்குமே ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ என்னடா இது ஜானை நம்ம தேர்டாக கூட செலக்ட் பண்ணல, பட் அவரை தேர்ட் ஃபைனலிஸ்டாக தேவா சார் செலக்ட் பண்ணிட்டாரு. அப்போ நம்மளோட ஜட்மெண்ட்டில் எதுவும் குறை இருக்குன்னு ஆடியன்ஸ் நினச்சிருவாங்களா, ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு தான் அவங்களோட மைண்ட் செட்டில் இருந்திருக்கணும்.